ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்மளுடைய குழந்தை பருவ அனுபவங்கள் எப்படி நம்மளுடைய தனித்தன்மையையும் குணநலன்களையும் உருவாக்குதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய குழந்தை பருவ அனுபவங்கள் நம்மளுடைய மனசில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை பல அறிவியல் ஆராய்ச்சிகளும் உறுதிப்படுத்தியிருக்கு. சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு கிடைக்கிற அனுபவங்கள் தான் அந்த குழந்தையோட பிரெயின் நியூரல் பாத்வேஸ், அதாவது மூளையோட நரம்பியல் கட்டமைப்பை உருவாக்க உதவுது. ப்ரொஃபஸர் ஜான் போல்பி, அவர் ஒரு டெவலப்மெண்டல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கியாட்ரிஸ்ட். அவர் அட்டாச்மெண்ட் தியரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வை மேற்கொண்டாரு. இந்த ஆய்வில் ஒரு குழந்தை அவங்க பெற்றோரோடவோ இல்லை அவங்க கேர்கிவர்ஸ் கூடவோ ஒரு பாதுகாப்பான உறவை உருவாக்கினா அந்த செக்யூர் அட்டாச்மெண்ட் இருக்கும்போது அது அவங்களுடைய எதிர்கால உறவுகள் கூடவும் அவங்களுடைய மனநிலையிலையும் ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. குழந்தை அவங்க பேரண்ட்ஸ் கூட ஒரு அதிக பாசத்தோட வளரும் போது அவங்க வளர்ந்த பிறகு தன்னம்பிக்கையோடவும் நல்ல சமூக பழக்கத்தோடவும் வளர்ந்திருப்பாங்கன்னு சொல்லி இந்த அட்டாச்மெண்ட் தியரி சொல்லுது. பாதுகாப்பான சூழ்நிலையில் வளர்கிற குழந்தைங்க தன்னம்பிக்கையோடவும் நல்ல உடல் நலத்தோடவும் வளருவாங்க. அன்பு இல்லாத சூழலில் வளர்கிற குழந்தைங்க மன அழுத்தத்தோடவும் நெகட்டிவ் எண்ணங்களோடவும் வளர்றாங்க. பயம் இல்லைன்னா ஒரு அப்யூசிவான சூழ்நிலையில் வளர்கிற குழந்தைங்க அதிக கோபத்தோடவோ இல்லை அதிக சோகமாவோ இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தையோட சின்ன வயசு நினைவுகள் அவங்களுக்கு உளவியல் மற்றும் மனநிலைக்கு நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால குழந்தைங்களோட மனசுக்கு நல்ல ஒரு அனுபவங்களை உருவாக்குறது ரொம்ப முக்கியம். குழந்தைகளுடைய எதிர்காலம் அவங்களுடைய நினைவுகளால் வடிவமைக்கப்படுது. மகிழ்ச்சியான குழந்தை பருவம் சிறந்த எதிர்காலத்தின் அடிப்படை. சிறந்த மனிதரை உருவாக்க சிறந்த குழந்தை பருவ நினைவுகளை உருவாக்குங்கள். தேங்க்யூ.